இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குருமா. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி குருமா செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப் தேங்காய், கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 8 முந்திரி பருப்பு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் சோம்பு 1 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. 1 கப் வெங்காயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் சாட் பண்ணிக்கலாம். அரை கப் தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் சிக்கனை போட்டு அதையும் 1 நிமிஷம் வதக்கிடுங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சீரகப்பொடி போட்டு திரும்பவும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். 1 கப் தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பும் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. திரும்பவும் கவர் பண்ணி ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது பச்சை வாசனைலாம் போய் ஒரு டேஸ்டியான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான சிக்கன் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா, சப்பாத்தி, ரைஸுன்னு இது எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைன்னு கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.